ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிலால் முகம் கருப்பாயிடுச்சா? அப்போது அதுக்கான சூப்பரான டிப்ஸ் பற்றியும் மற்றும் வெயிலில் முகம் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான சூப்பர் டிப்ஸ் பற்றியும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி கொளுத்து வெயிலில் அதிகம் சுற்றணும் அப்படின்னா சரும நிறம் மாறி கருப்பாகிடும். அதோட காலநிலை மிகவும் சூடாக இருக்கிறதுனால வியர்வை அதிகம் சுரந்து சரும துளைகளில் அழுகுகளும் இறந்த செல்களும் தேங்கி அடைப்புகளை ஏற்படுத்தி முகப்பரு பிரச்சனைகளையும் அதிகமாக உண்டாக்கும். நீங்கள் இப்படி முகப்பரு பிரச்சனையையும் முகக்கரும பிரச்சனையும் சந்திக்கிறீங்களா? கண்ணாடியில் முகத்தை பார்த்தாலே கருப்பாக இருக்கீங்களா? இப்படி கருமையான முகத்தை வெள்ளையாகவும் பிரகாசமாகவும் வச்சுக்கொள்ள நினைக்கிறீங்களா? அதுவும் இயற்கை பொருளை கொண்டே எளிய வழியில் சரும நிறத்தை அதிகரிக்க நினைக்கிறோம் அப்படின்னா காப்பி தூள் ரொம்பவே உதவி புரியும். அதுவும் அந்த காப்பி தூளை கொண்டே ஃபேஸ் பேக்குகளை போடும்போது சருமத்தில் இருக்க கருமை நீங்கி முகம் பளிச்சுன்னு வெள்ளையாக ஜொலிக்கும். இப்போ சரும கருமையை போக்கி வெள்ளையாக உதவும் காஃபி ஃபேஸ் பேக்குகளை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், காப்பி மற்றும் தேன் ஃபேஸ் பேக் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் காப்பி தூள் மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதை முகத்தில் தடவி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கைகளில் நீரில் நனைச்சி மென்மையாக மசாஜ் செய்யணும். குளிர்ந்த நீரில் கழுவணும். இப்படி வாரத்துக்கு 2 முறை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்கி முகம் பிரகாசமாக இருக்கும். அடுத்து காபி மற்றும் பால் ஃபேஸ் பேக். முதல்ல ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் காப்பி தூள் மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து அதை முகத்தில் தடவி 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃபேஸில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வெது வெதுப்பான நீரில், அதாவது வார்ம் வாட்டரில் முகத்தை கழுவணும். இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு 3 முறை பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா முகம் எப்போவுமே பிரகாசமாக இருக்கும். அடுத்து காப்பி, மஞ்சள் மற்றும் தயிர் ஃபேஸ் பேக் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் காப்பி தூள் மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கடுத்து கைகளை நீரில் கழுவி முகத்தை மென்மையாக மசாஜ் செய்யுங்க. அடுத்து வெது வெதுப்பான நீரில் கழுவிடணும். இந்த ஃபேஸ் பேக்கை அடிக்கடி போட்டு வந்தோம் அப்படின்னா முகம் நல்லா வெள்ளையாக இருக்கும். அடுத்து காபி மற்றும் எலுமிச்சை ஃபேஸ் பேக். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறை சேர்த்து பேஸ்ட் செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி மென்மையாக கொஞ்ச நேரம் மசாஜ் செய்யணும். அடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவணும். இந்த ஃபேஸ் பேக்கை அடிக்கடி பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா முகத்தில் உள்ள கருமை நீங்கி முகம் பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கும். அடுத்து காபி மற்றும் கற்றாழை ஃபேஸ் பேக். முதல்ல ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் காப்பி தூள் மற்றும் 2 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்லை எடுத்து கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து அதை முகத்தில் தடவி ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து வெது வெதுப்பான நீரில் முகத்தை கழுவணும். இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு 3 முறை பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா முகத்தில் உள்ள கருமை நீங்கிடும். இதுவரை நம்ம வீடியோவில் வெயிலால் முகம் கருப்பாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்து நாம் வெயிலால் முகம் கருப்பாகாமல் இருக்க ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். கோடை வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்க இந்த நாளில் கொளுத்தும் வெயிலில் சருமத்தோட நிறம் கருமையாக தொடங்கிடும். நீங்கள் வெளியே அதிக சுற்றுவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கோடை வெயிலில் சருமத்தோட நிறம் மாறாமல் இருக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சருமத்திற்கு பராமரிப்புகளை தவறாமல் எடுத்துக்கணும். அதுவும் தினமும் சருமத்துக்கு ஒரு சில பராமரிப்புகளை தவறாமல் கொடுக்கறதுனால சரும செல்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சருமத்தோட நிறம் மேம்படும் மற்றும் சருமம் புத்துணர்ச்சியோட இருக்கும். அப்படி சரும நிறத்தை மேம்படுத்த உதவும் ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரை கொண்டு தினமும் இரவு முகத்துக்கு ஒரு சில ஃபேஸ் பேக்குகளை போட்டு வந்தோம் அப்படின்னா வெயிலால் முகம் கருமையாவதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் சருமத்தில் உள்ள அழுக்குகள் முழுமையாக வெளியேறி முகம் பளிச்சுன்னு புத்துணர்ச்சியோட இருக்கும். இப்போ சரும நிறத்தை அதிகரிக்க உதவும் ரோஸ் வாட்டர் ஃபேஸ் பேக்குகள் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், முல்தானி மெட்டி மற்றும் ரோஸ் வாட்டர் ஃபேஸ் பேக். இதுக்கு தேவையான பொருள் வந்து முல்தானி மெட்டி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 3 டேபிள் ஸ்பூன். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு பவுலில் முல்தானி மெட்டி பவுடரை எடுத்து அது கூட ரோஸ் வாட்டரை சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து அதை முகம் மற்றும் கழுத்தில் தடவி 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வெது வெதுப்பான நீரில் முகத்தை கழுவணும். இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா முகம் நல்லா பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கும். அடுத்து காபி மற்றும் ரோஸ் வாட்டர் ஃபேஸ் பேக். இதுக்கு தேவையான பொருட்கள் காபி தூள் 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இது எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் காபி தூள் மற்றும் ரோஸ் வாட்டரை சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும்.
அடுத்து வெதுவெதுப்பான நீரில் கழுவிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா சருமத்தில் உள்ள இறந்த செல்லெல்லாம் நீங்கி முகம் பிரகாசமாக ஜொலிக்கும். அடுத்து சந்தன பவுடர் மற்றும் ரோஸ் வாட்டர் ஃபேஸ் பேக். இதுக்கு தேவையான பொருள் சந்தன பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 3 டேபிள் ஸ்பூன். இதை பயன்படுத்தும் முறை எப்படின்னா, ஒரு பவுலில் சந்தன பவுடர் மற்றும் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். அடுத்து வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவிக்கோங்க. அடுத்து கடலை மாவு மற்றும் ரோஸ் வாட்டர் ஃபேஸ் பேக். தேவையான பொருள் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 3 டேபிள் ஸ்பூன். இதை பயன்படுத்தும் முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்து ரோஸ் வாட்டர் சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை முகம், கழுத்து, கைகளில் தடவி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். அடுத்து வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவணும். அடுத்து கற்றாழை மற்றும் ரோஸ் வாட்டர் ஃபேஸ் பேக். இது செய்ய தேவையான பொருட்கள் கற்றாழை ஜெல் 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இதை பயன்படுத்தும் முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கற்றாழை ஜெல்லை எடுத்து அது கூட ரோஸ் வாட்டரை சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்து இதை முகம், கை, கழுத்து போன்ற பகுதிகளை தடவி 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவணும். இந்த ஃபேஸ் பேக்கை தினமும் இரவு பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா முக கருத்து போவதை தடுக்கலாம். இதுவரை நம்ம வீடியோவில் வெயிலால் முகம் கருப்பாயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கும் வெயிலால் முகம் கருப்பாகாமல் இருக்கணும்னு சொல்கிறவங்களுக்கும் சில சூப்பரான டிப்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.